நற்றிணை நேயர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம். நற்றிணியின் தினமர் துளியில் இன்று நான் ஒரு சமையல் குறிப்போட வந்திருக்கேன். என்னன்னா, கருவேப்பிலை தொக்கு அல்லது கருவேப்பிலை சட்னின்னு கூட வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் கருவேப்பிலை பத்தி ஒரு நாள் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். எதிரில் இல்லாத ஏராளமான சத்துக்கள் இந்த கருவேப்பிலையில இருக்கும். நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிற ஒரு விஷயம் இந்த கருவேப்பிலை தான் சாப்பிடும்போது, அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கருவேப்பிலை தொக்கை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். தேவையான பொருள்கள்: கருவேப்பிலை, உப்பு, கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வரமிளகாய், புளி. செய்முறை: கருவேப்பிலை நிறைய கிடைக்கும்போது அது வாங்கி காம்பெல்லாம் கிள்ளி, அது இல்லாமல் இலை இருக்கும் இல்லைங்களா, காம்பு கிள்ளினதுக்கு அந்த இலையில உள்ள சின்ன சின்ன காம்பு அதையும் சுத்தம் பண்ணிக்கணும். இல்லைன்னா மிக்சியில் அரைக்கும்போது அது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும், அது சரியாக அரைப்படாது. அதையும் சின்ன சின்ன குச்சியும் எல்லாருமே எடுத்துருங்க. நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா கருவேப்பிலை வாஷ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன பொருள்கள்: உப்பு, வரமிளகாய், பூண்டு, புளி, இஞ்சி எல்லாமே போட்டு மிக்சியில் பச்சையவே அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுப்பில் ஒடிச்சட்டி வச்சுட்டு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு இதை அரைச்சதெல்லாம் போட்டு நல்லா வேக வைக்கணும், தாளிக்கணும். இந்த பச்சை ஸ்மெல் போயிடணும். அந்த மாதிரி வேக வச்சுட்டு கடைசியில் அது வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள், வாசனைக்காக பெருங்காயத்தூள் போடணும். போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா, தயிர் சாதம், இட்லி, தோசை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுக்கலாம், சட்னி மாதிரி ஏதோ ஒரு டிஃபன் செய்யும்போது. இப்படி பண்ணுறதுனால என்னன்னா, இதில் கருவேப்பிலையில் உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம டைரெக்டாக வயிற்றுக்குள்ளாரே போகும். நமக்கு ஏராளமான சத்துக்கள் கிடைக்கும். இது பலன் யூஸ் பண்ணிக்கோங்க நேயர்களே. நன்றி.